ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையும் வெட்கப்பட்டதில்லை என்கிற பாடலை நாம் இணைந்து பாடி ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவர் முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகை ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓஹோ, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாவோ, ஆராதிப்போமே முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் போதெல்லாம் வாக்கு தந்த கானானை சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே தலைமுறையா. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போனதில். மீண்டு சொல்லுவோ, கர்த்தரை தெய்வமாக கொண்டோ ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவர் முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா, ஆராதிப்போமே அவர் முழு மனதா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிற, வெறுமையான என் படகை நன்மையினால் நிரப்பினாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாமல் இருந்த என் படகு இயேசுவின் வார்த்தையினால் நிரப்பப்பட்டதே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை
பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவர் முழுமனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையாவோ, ஆராதிப்போமே அவர் முழுமனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழுமனதா தலைமுறையா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். வெறுமையான வாழ்க்கையை நன்மையினால் நிரப்பின ஆண்டவருக்கு மகிமை. ஓ ஹல்லேலூயா. அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. கட்டுமரங்களில் கேச்சிலி போ எந்த நேசரதோருக்கிறா, கட்டுமரங்களில் கேச்சிலி போ எந்த நேசரதோருக்கிறா. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே ரசத்திலும் அதிமாதுரம், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே ரசத்திலும் அதிமாதுரம். இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரம். கரங்களை தட்டி சொல்லுவோம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. அவரிடதுகை என் தலைவி வாலக்கரத்தாலே தேற்றுகிறார், அவரிடதுகை என் தலைகே வாலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பறந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே என் மேல் பறந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சீரந்தோ, ஓ பதினாயிரம். இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமா, என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம், என் பிரியமே ரூபவதி
கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்த இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாழியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாழியே வா என்பாரே, நானும் இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ. பாரீர் அருணோதயம் போர், பாரீர் அருணோதயம் போர், உதித்து வரும் இவர் யாரோ. பாரீர் அருணோதயம் போர், உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் இரைச்சல் போலே. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்னொரு பாடலை கூட தொடர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கின்றாரே, தேவனாயினும் என்னோடு பேசுகின்றாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கின்றாரே, தேவனாயிலும் என்னோடு பேசுகின்றாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் வாழ்வை தந்தது. சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், என்னோடு இருந்தா ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தா மதிலை தாண்டுவே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரு, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரு. என் சத்துருக்கள் என்னை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என்னை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பே. அவர் என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வே, என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவே. என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வே, என்னோடு இருந்தா ஓ நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து விட்டாரே. ஆஹா
தந்தாரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை கிருபையை தந்து என்ன உயர்த்தி வச்சாரே, நான் அதிகாரம் தந்தாரே, கிருபையை தந்து என்ன உயர்த்தி வைத்தாரே. செய்த நன்மைய செய்த நன்மை சொல்லி துதிப்பே, செய்த நன்மைய என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன், இயேசு என்னோடு இருந்தா மதில தாண்டுவே, என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வேன். ஓ உலர்ந்து போன என் வாழ்வை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஓ ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே, ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. சேனையை போல பலனை தந்தாரே, அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பே, செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பே. என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வே, என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவே, இயேசு என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வே, என்னோடு இருந்தா மதில தாண்டுவே. நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கின்றாரே, தேவனாயினும் நான் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, பேசுகின்றாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, கொண்ட காயங்கள். அவர் என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வே, ஒரு மதிலை தாண்டுவே. என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வே, என்னோடு இருந்தா மதில வீடு சொல்லுங்க. என்னோடு இருந்தா பாய்வே, என்னோடு இருந்தா மதில தாண்டு இயேசு என்னோடு இருந்தா. ஆண்டுவே உடைந்து போனதை உருவாக்குகிறவர், ஒன்றுமில்லாமல் செத்து போனதுல துளிர்வை ஏற்படுத்துகிற ஆண்டவர், கசப்பை மதுரமாய் மாற்றுகிற ஆண்டவர். உம்மால ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மால ஒரு மதில நான் தாண்டுவேன். ஹல்லேலூயா. அவர் எனக்கு தந்திருக்கிற பலன், அவர் எனக்கு தந்திருக்கிற சுகம், அவர் எனக்கு தந்திருக்கிற தேவனுடைய வல்லமை இந்த உலகத்திலே என்னை எதிர்த்து வருகிற எல்லாவற்றையும் கடந்து போக தாண்டி போக அது பலனை கொடுக்கிறது. அவர் என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வே, அவர் என்னோடு இருந்தா நாம் அதில தாண்டுவே. அப்படியே கையை உயர்த்தி அவர் என்னோடு இருந்தா சேனைக்குள் பாய்வே, என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவே. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட பலனை இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக, எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. ஆமென். உம்மால சேனைக்குள்ள பாய்வேன், உம்மால மதிலை தாண்டுவேன். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். ஆமென். எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து போய் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி தேவ பலன, தேவ கிருபைய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லா வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆவியானுடைய வல்லமை நம்மளை நிரப்பட்டும், ஆவியானுடைய பிரசன்னம் நம்மளை நிரப்பட்டும், ஆவியானுடைய மகிமை 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 நம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரிடத்தில் சொல்ல போற, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே. ஓ ஹல்லேலூயா. Thank you. நன்றி 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 நன்றி.
எங்கள் மாற்றியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நாங்கள் ஆராதிக்கிற ஸ்தலத்தில், நாங்கள் ஆராதிக்கிற இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார், நான் உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனங்களாய் இருப்பார்கள். எங்கே நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர். நாம் ஆராதிக்கிற ஸ்தலத்திலே தேவன் இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்புகிறார். அவரை ஆராதிக்கும் போது தெய்வீக விடுதலையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அவரை ஆராதிக்கும் போது அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஓ thank you Lord. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, ஓ எங்கள் நடுவில் வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் மாத்தியல் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஓ பரிசுத்த அலங்காரத்துடனே இயேசுவே எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஓ எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மாத்தியில் ஒரு மனதோடு முழு மனதோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நம் ஒவ்வொருவரை அவர் நிரப்புவாராக. மீண்டும் சொல்லுவோம், எங்கள் மாத்தியில். Thank you Lord. இயேசுவே ஆராதிக்கிற ஸ்தலத்திலே தேவனை துதிக்கிற இடத்துல அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத வழியை வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா தேவர்களை பார்க்கிலும் அவர் பெரியவர், சர்வ வல்லமை உள்ளவர். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்ணிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும்
ஒருவரே பரிசுத்தம் உள்ளவர், அவர் ஒருவரே சத்தியம் உள்ளவர், அவர் ஒருவரே நன்மை செய்கிறவர். அவரை ஆராதிக்கிறோம் என்றால் அவர் தான் மகிமையான தேவன். உங்க வாழ்வில் அற்புதமானவராய் இருந்தார் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இந்த காலவெளியில் உண்மையாய் சொல்ல முடியும்? இயேசு என் வாழ்விலே அற்புதமானவராய் இருந்தார், என் வாழ்விலே எனக்கு நன்மை செய்கிறவராய் இருந்தார். என்னை அவர் கைவிடவில்லை, அவர் கைவிட தெரியாதவர், அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாதவர், ஒருபோது நம்மை விட்டு விலகாதவர். தேங்க்யூ இயேசுவே, துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இயேசுயா நன்றி, ஒருவருக்கே. எத்தனை மனிதர் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை ஏசப்பா உம்மை போல வராதப்பா. எத்தனை மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், இயேசு மாறுகிறவர் அல்ல. இல்லை ஐயா, நீரின்றி வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா உந்தனே. நீரின்றி வாழ்வே இல்லை, உணர்ந்தேனையா உந்தனே. மாறான் ஒருபோதும். ஓ துதி உமக்கே இயேசுயா, ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே வராதுங்க. ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்கள், ஆண்டவருடைய அன்பை ருசித்தவர்கள், உண்மையிலே நீங்கள் சொல்ல முடியும், இயேசுவின் அன்பு விலையேறப்பட்டது. நீங்கள் நேசிக்கிற அன்பு, இந்த உலகத்தின் அன்பு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மாறலாம். நீங்க எதிர்பார்த்ததை போல இல்லாம இருக்கலாம், அது உங்களை விட்டு விலகி போகலாம். ஆண்டவருடைய அன்பு அப்படி அல்ல. பாவியான ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை தேடி வந்த பொழுது, இவள் ஏன் என் பாதத்தில் வந்திருக்கிறார் என்று துரத்தவில்லை, அவளையும் அன்பு கூர்ந்தார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இயேசு யாரையும் வெறுக்கிறவர் அல்ல, அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, நம்மை அணைத்துக் கொள்ளுகிற ஆண்டவர். அவர் ஒருவர் தான் நம்முடைய இருதயத்தை புரிந்தவர், நம்முடைய எண்ணங்களை புரிந்தவர். அவர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கலை அறிந்திருக்கிறார் என்று தாவீது சொல்றாரே. அவரை போல நல்ல தெய்வம் இல்லையே, அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க முடியலையே. தேங்க்யூ. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் இயேசுயா. வாடாதே ஐயா அன்பு
உமக்கு ஈடாக எதுவுமே இல்லைப்பா. நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினே. நாங்கள் உம்மை விட்டு விலகி போகும் பொழுதும் நீர் எங்களை தேடி வந்து எங்களை தூக்கி வந்து எங்களை நிலைநிறுத்திருக்கிற ஆண்டவரே. மனிதர்கள் எங்களை ஆகாதென்று தள்ளினாலும் நீர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தெய்வப்பா. மனிதர்களுக்கு நாங்கள் பயனற்றவர்களாய் இருந்தாலும் உமக்கு நாங்கள் பிரயோஜனமானவர்கள் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை வைத்திருக்கிறீர். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு தேவன் எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய அன்பை நினைச்சு கர்த்தர் ஆராதிங்க. ஆண்டவர் வைத்திருக்கிற தயவை நினைச்சு ஆராதிங்க. அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதை விட மகிழ்ச்சி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமை கனத்தை செலுத்துவோமா? எல்லாம் நல்ல கையை தட்டி நல்ல உற்சாகமாய் கர்த்தருக்கே ஆண்டவருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படி எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் அதன் 20வது வசனம். செப்பனியா தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் அதன் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் இன்று நம்மோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக அதற்காகத்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த பகுதியிலெல்லாம் தேவ பிள்ளைகள் கட்டப்படுகிறார்களோ அந்த கட்டுகளில் இருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். நாமும் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிற கர்த்தர். சத்துரு தேவ பிள்ளைகளை சிறையிருப்புக்குள் தள்ளுவதற்காக அநேக காரியங்களை அவன் செய்கிறான். ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே எப்படியெல்லாம் ஜனங்கள் கட்டப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவன் அநேக கிரியைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் சிறையிருப்புக்குள் இருக்கக்கூடாது. அவர்கள் விடுதலை அடைந்தவர்களாய் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சில நேரத்திலே மனுஷனுடைய சிறையிருப்புக்குள் இருக்கலாம், பிசாசினுடைய சிறையிருப்புக்குள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் இந்த உலகத்தில் வியாதி, பலவீனம், வறுமை, தரித்திரம், கடன், இப்படி அநேக சிறையிருப்புக்குள்ளே ஜனங்கள் கடந்து போகும்போது ஆண்டவர் நமக்கு பல இடங்களிலே வாக்கு கொடுக்கிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்லி. ஆனால் இந்த வசனத்திலே இன்னும் அழகாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுக்கும் போதே சொன்னார், உன்னுடைய சந்ததிகள் குறிப்பிட்ட வருடங்கள், கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அவர்கள் எகிப்திலே அந்நியர்களுடைய கரத்திற்குள்ளே சிறையிருப்புக்குள் இருப்பார்கள். ஆனால் அந்த நாட்களுக்கு பிறகு நான் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களை நான் வெளியே கொண்டு வருவேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிறையிருப்பு திருப்பப்படுகிற அந்த காலகட்டத்திலே அநேக ஜனங்கள் அதற்கு முன்பதாக வாழ்ந்தவர்கள் அந்த அருமையான ஸ்லாக்கியத்தை பார்க்க முடியாதவர்களாய் கடந்து போன சூழ்நிலைகள் இருந்தது. அதுபோல் தான் இந்த பாபிலோனிய சிறையிருப்பு 70 வருடங்கள் கடந்து போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் 70 வருடம் முடிந்த பிறகு உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். ஒருவேளை அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அந்த வாக்கு தத்தம் பெற்றவர்கள் அநேகர் அதை பார்க்காமல் கூட இருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இங்கு தெளிவாய் சொல்கிறது, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது உங்கள் கண்கள் அதை காணும்.
அல்லேலூயா. உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன், அப்பொழுது நீங்கள் ஜனங்களுக்குள்ளே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருப்பீர்கள். ஆமென். வேதத்திலே சில நபர்களை நம்ம தியானிக்க போகிறோம். நமக்கு அவர்களை குறித்து நன்றாக தெரியும். யோபுடைய வாழ்க்கையிலே யோபு சத்துருவினால் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே இருந்தார். அவரும் ஒரு சிறையிருப்பின் சூழ்நிலைக்குள்ளே இருந்தார். ஆனால் அதற்கு காரணம் பிசாசு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சரீரத்திலே சிறையிருப்பு இருந்தது, பொருளாதாரத்திலே சிறையிருப்பு இருந்தது, குடும்பத்திலே சிறையிருப்பு இருந்தது. எல்லா விதத்திலும் சிறைப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த ஒரு மனிதனாய் அவர் இருந்தார். பாருங்க, காலங்கள் கடந்து போனது. கர்த்தர் அவர் மீது ஒரு பெரிய கிருபை வைத்தார். யோபுவின் சிறையிருப்பு திருப்பப்பட்ட பொழுது அவருடைய கண்கள் அதை பார்த்தது. அல்லேலூயா. எந்த கண்கள் அடிமைத்தனத்தை கண்டதோ, எந்த கண்கள் வேதனையை கண்டதோ, எந்த வாய் புலம்பி தவித்து கொண்டிருந்ததோ, அதே காரியங்கள் மாறுதலாய் முடிகிற பொழுது, தேவன் அவனுடைய சிறையிருப்பை திருப்புகிற பொழுது அதே கண்கள் அந்த மேன்மையை கண்டது, கர்த்தருடைய விடுதலையை பார்த்தது. புலம்பின நாவுகள் தேவனை துதிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. எந்த தேசத்திலே சிறையிருப்புக்குள்ளே அவர் கடந்து போனாரோ, எந்த தேசத்திலே அவர் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளே அவர் ஆட்கொள்ளப்பட்டவராய் இருந்தாரோ, அதே தேசத்திலே அதே ஜனங்கள் மத்தியிலே அவருடைய சிறையிருப்பு திருப்பப்படும் பொழுது கர்த்தர் அந்த தேசத்தில் மீண்டும் அவரை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், அதே போல தாவீதுடைய வாழ்க்கையிலும் ஒரு முறை அவர் பெலிஸ்தருடைய பட்டணங்களில் குடியிருக்கிற பொழுது அமலேக்கியர் வந்து அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். எல்லாம் போய்விட்டது, ஒன்றும் திருப்பப்பட முடியுமா என்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் சொன்னார், நீ போய் அதை திருப்பிக் கொள்வாய். குறிப்பிட்ட கொஞ்ச நேரங்கள் தான், கொஞ்ச நாட்கள் தான். ஆனால் தாவீது அதே போல் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ரொம்ப எளிதாக அவருடைய கண்கள் அதை பார்த்தது. அழுதார், ஒரு நாள் இருந்தது, அழுகிறதற்கு ஒரு காலம் இருந்தது. ஆனால் உடனே அவருடைய அழுகை நகைப்பாக மாறிவிட்டது. வருத்தத்திற்கென்று ஒரு காலம் இருந்தது, ஆனால் உடனே அந்த வருத்தம் சந்தோஷமாக மாறிவிட்டது. அல்லேலூயா. தன் சொந்த கண்களால் சிறையிருப்பு திரும்புவதை அவர் கண்டார். அல்லேலூயா. இப்படி சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சிறையிருப்பு திரும்புவதை அவர்கள் கண்கள் கண்டது. இன்றைக்கு முக்கியமாக ஒரு நபரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க போகிறோம். அவர் யோசேப்பு. அல்லேலூயா. இவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் மனிதர்கள் மூலமாக சிறையிருப்பு வந்தது, பிசாசின் மூலமாக சிறையிருப்பு வந்தது. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவனே அந்த சிறையிருப்பை அனுமதித்தார். மனிதர்கள் மூலமாகத்தான் சிறையிருப்புக்குள் அவர் கடந்து போகிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது எல்லாமே தேவ திட்டத்தின்படியே நடந்தது. எந்த இடத்திலுமே தேவன் தன் முகத்தை மறைத்து கொண்டதினால் அல்ல யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் யோசேப்போடு கர்த்தர் இருக்கும் போதே அது நடந்தது. அல்லேலூயா. பாருங்கள், யோசேப்பு சிறையிருப்புக்குள்ளே கடந்து போனார் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம், தேவன் அவருக்கு சொல்லி இருந்தார், நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சிறையிருப்புக்கு முன்பாகவே கர்த்தர் தரிசனம் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ தரிசனம் கிடைக்கப்பட்ட பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பாதைகளை அவர் கடந்து வர நேரிட்டது. ஒருவேளை நம்ம யோசிக்க முடியும், சில நேரத்தில் கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனமாய் பேசினார், கர்த்தர் எனக்கு சில வசனங்களை வாக்குத்தத்தமாய் கொடுத்தார், அப்போ அது நிறைவேறும் என்று நான் காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நான் நடக்கிற பாதைகள் அதற்கு எதிர்மறையாக இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் வேறொன்றாக இருக்கிறது. ஆனால் நான் நடக்கிற பாதைகள், நான் கடந்து செல்கிற வழிகள் எல்லாம் அதற்கு எதிர்மறையாக இருக்கிறது. அப்போ என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? அந்த நேரத்தில் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே அநேக குழப்பங்கள், அநேக கேள்விகள். கர்த்தர் தான் என்னோடு பேசினாரா என்கிற ஒரு குழப்பம். இன்னொரு பகுதியில் ஒருவேளை நான் தேவனுக்கு பிரியமாய் இல்லையா, அதனால் தான் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி. அல்லேலூயா. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு ஆதாரமாக, நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் முடிவு வந்த பிறகுதான், சிறையிருப்புக்கு ஒரு முடிவு வந்த பிறகுதான் நாம் சில நன்மைகளை புரிந்து கொள்கிறோம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு ஏற்கனவே தொடக்கம் முடிவு எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம்? தொடக்கத்தில் இருக்கிறோமா, நடுவில் இருக்கிறோமா, இல்லை சிறையிருப்பு முடிகிற ஒரு தருணத்தில் இருக்கிறோமா என்பது அவருடைய வாழ்க்கை
வாழ்க்கை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ யோசேப்புக்கு ஒரு சிறையிருப்பு வந்தது. தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தையின்படியே அவருடைய கண் காண சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் காண சிறையிருப்பு திருப்பப்பட்டது. நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவருக்கு நம்பிக்கை 100% இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் தரிசனம் நிறைவேறுமா அப்படிங்கிற எண்ணம் இல்லை. அவருக்கு என்ன எண்ணம் இருந்தது? எப்படியாகிலும் இந்த விடுதலை எனக்கு கிடைத்தால் போதும், ஏதோ ஒரு இந்த காரியத்திலேருந்து எனக்கு ஒரு அற்புதம் நடந்து நான் வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் யோசேப்பு இருந்திருக்க முடியும். ஆனால் யோசேப்பின் கண் காண தேவன் அவருடைய சிறையிருப்பை திருப்பினது மட்டுமன்றி எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக அவரை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? யோசேப்பின் சிறையிருப்பு திருப்பப்பட்டதை யோசேப்பின் கண்களும் பார்த்தது. யோசேப்புக்காக அழுது புரண்டு அங்கலாய்த்து கொண்டிருந்த அவருடைய தகப்பனின் கண்களும் பார்த்தது. யோசேப்புக்கு சிறையிருப்புக்கு காரணமாக இருந்த சத்துருக்களின் கண்களும் பார்த்தது. அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் கண் காண நான் உன் சிறையிருப்பை திருப்புவேன் என்று. நிச்சயமாக தேவன் நம் கண் காண நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். அது மட்டுமல்ல, நமக்காக ஜெபித்த, நமக்காக அழுத நம்முடைய பெற்றோர்களின் கண் காணவும் நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். இல்லாவிட்டால் நம் கண் காண நம்முடைய பிள்ளைகளின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். அது மட்டுமல்ல, இந்த சிறையிருப்புக்கு காரணமான சில மனிதர்கள் கண் காணவும் சத்துருக்கள் கண்கள் காணவும் தேவன் சிறையிருப்பை திருப்பும் போது அது எல்லா ஜனங்களுக்கும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாய் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் நடக்க என்ன காரணம் இருந்திருக்க முடியும்? ஒருவேளை நம்ம அப்படி யோசிக்கும் போது நம்ம சொல்லுவோம், அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார், அவர் உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார் என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஆனால் வேதத்திலே நமக்கு ஒரு காரியம் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு இவ்வளோ உயர்வு மேன்மையும் வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உபாகமம் 33வது அதிகாரம் அதன் 16வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 33:16. ஆசீர்வதிக்கப்படுவதாக முச்செடியில் எழுந்தருளினவருடைய தாயை யோசேப்புடைய சிரசின் மீதும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சம் தலையின் மீதும் இருப்பதாக. அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு மேன்மையான ஒரு விடுதலை, ஒரு சிறையிருப்பில் இருந்து ஒரு விடுதலை, ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் வேதம் சொல்கிறது, தேவனுடைய தயவு அவருடைய சிரசின் மீது இருந்தது. அல்லேலூயா. எந்த ஒரு நன்மையும், எந்த ஒரு உயர்வும், எந்த ஒரு மேன்மையும் நம்முடைய திறமையினாலோ இல்லாவிட்டால் நம்முடைய பக்தியினாலோ கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. தேவனுடைய மகா பெரிய கிருபையினாலும் அவருடைய தயவினாலுமே நாம் சுதந்திரிக்கிறோம். இன்றைக்கி கர்த்தர் ஏன் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? நம்முடைய பக்தியை பார்த்தோ இல்லாவிட்டால் நம்முடைய ஜபத்தை பார்த்தோ மற்றவர்களை விட நாம் நல்லவர்களாய் நடப்பதை பார்த்தோ அல்ல, அவர் நம்மீது வைத்த கிருபையினாலே, அவர் நம்மீது வைத்த தயவினாலே தான் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு உரியதாய் மாறுவதாக. யாருடைய சிறையிருப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? ஒருவேளை நாம் நமக்காக ஜெபிக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய நண்பர்களுக்காக, யாரோ ஒருவருடைய சிறையிருப்புக்காக இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் யாருடைய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் சிறையிருப்பு திரும்புவதை உங்கள் கண் காணும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பெரிதான அற்புதம் நடக்கும்போது 2 காரியங்கள் அவருக்கு அடையாளமாக கர்த்தர் காண்பித்து அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுத்தார். இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட 2 அடையாளங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்முடைய சிறையிருப்பு திரும்பி இருக்கிறது என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லி நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த அந்த 2 ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள் என்ன அப்படின்னா, முதலாவது வாசிங்கள் ஆதியாகமம் 41வது அதிகாரம் அதன் 51வது வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 41:51. நான் இன்னொருக்க வாசிங்க. என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் யாவையும் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு மகனை கொடுத்த பொழுது அந்த மகனுக்கு மனாசே என்று பெயரிடுகிறார். அதற்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டார் எல்லாரையும் மறக்கும்படி செய்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், அது வரைக்கும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் சில உயர்வுகள் மேன்மைகள் எல்லாம் வந்துருச்சு. வந்த போதிலும் சில காரியங்கள் அவருடைய மனதில் வருத்தமாக வேதனையாக இருந்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறது பாருங்கள். இவன் இருக்கிறது எகிப்திய தேசம். தன்னுடைய சொந்த எபிரேய குலத்தில் உள்ள ஒரு மனுஷனையும் அதற்கு பிறகு அவர் பார்க்கவே இல்லை. தன்னுடைய சொந்த இரத்தம், தன் சகோதரர்கள், ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன். அப்போ அங்கே யாரையும் அவர் பார்க்கலை. ஒன்று, அவர் சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும். 2 வருத்தம். ஒன்று, என் குடும்பத்தை யாரையுமே பார்க்க முடியலையே, என் சொந்த பந்தங்கள் யாரையுமே பார்க்க முடியலையே, என்னதான் எனக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் நான் இன்றைக்கும் ஒரு அனாதை போல தானே இந்த தேசத்தில் இருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, என்ன பணம் இருந்து என்னத்துக்கு, எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் நான் ஒரு அனாதை போல் தானே இருக்கிறேன், எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லையே என்கிற ஒரு நிலை. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கை அதுதான். ஏனென்றால் அவனுடைய தகப்பன் ஒன்றும் இல்லாதவர் கிடையாது. நல்ல ஒரு சீமானுடைய குடும்பத்தில் பிறந்தவர் தான். அவருடைய தாத்தாவே ஒரு சீமான் என்று தான் வேதத்தில் அடிக்கடி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த நல்ல ஒரு மனிதன், வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு வருத்தம். இன்னொரு வருத்தம், என் கூட பிறந்தவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்களே, அவங்களே என்னை வஞ்சித்து விட்டார்களே, அவர்களே எனக்கு துரோகம் பண்ணி விட்டார்களே, அவர்களே என்னை கொலை செய்ய துணிந்து விட்டார்களே. தினம் தினம் வருத்தம். சில நேரத்தில் அப்படித்தான் கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதங்களை, நன்மைகளை கொடுத்திருந்தாலும் சில காரியங்களை நம்மால் மறக்கவே முடிவதில்லை. சில வருத்தங்களை நம்மால் மறக்கவே முடிவதில்லை. சிலர் நமக்கு பண்ணின துரோகங்களை, நம்மோடு பேசின வார்த்தைகளை நமக்கு மறக்கவே முடியவில்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் இது இருந்து கொண்டே இருந்தது. எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இது மட்டும் என் வாழ்க்கையில் இருக்கிறதே என்கிற ஒரு வருத்தம், ஒரு வேதனை இருந்தது. ஒரு நாள் தேவன் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. மனாசே அவர் பார்க்கிற பொழுதுதான் அவருடைய முகமே அவருக்கு ஞாபகம் வருகிறது. தன் சகோதரருடைய முகம் ஞாபகத்திற்கு வருகிறது. தன் தகப்பனுடைய முகம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஆனால் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். அவருடைய வருத்தம் எல்லாவற்றையும் மறக்க செய்தார். அதுவரைக்கும் ஒருவேளை நாம் நினைக்கிறோம், தன் சகோதரர்களை கடைசி காலங்களிலே பார்க்கிற பொழுது யோசேப்பு அவர்களை மன்னித்தார் என்று. ஆனால் இதுவரைக்கும் அவருடைய இருதயம் மன்னிக்க முடியாமல் வருத்தத்திலும் வேதனையிலும் இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு தேவன் மனாசே அவருடைய கரத்திலே கொடுத்தாரோ அன்றைக்கு எல்லாவற்றையும் மறந்தார். அல்லேலூயா. வருத்தங்களை மறந்தார், எல்லா துரோகங்களை மறந்தார், அவருக்கு விரோதமாக இருந்த எல்லா காரியங்களையும் தேவன் மறக்கும்படி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. உங்களுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் உங்கள் கண் காண திருப்புவார் என்பதற்கு அடையாளமாக முதலாக தேவன் உங்களுக்கு செய்ய போகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தில் கிடைக்கும் போது உங்கள் பழைய வருத்தம் எல்லாம் தானாய் மறந்து போகும். அல்லேலூயா.
நம்ம என்னதான் சில மணி நேரத்தில் அதெல்லாம் மறந்துருங்க அப்படின்னு சொன்னாலும் அது மறக்க முடியாது. மன்னிச்சிடலாம், ஆனால் சில காரியங்களை என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. அது மனுஷனுடைய இருதயத்தில் அப்படியே இருக்கும். ஆனால் தேவன் அதை மறக்க செய்கிற அளவிற்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நன்மையை கொடுக்கிற பொழுது தானாய் எல்லாம் மறந்து போகும். அல்லேலூயா. ஒருவேளை சில வருத்தங்கள், சில வேதனைகள் உங்களுடைய இருதயத்தை இதுவரைக்கும் காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு மனாசே, அல்லேலூயா, ஒரு புதிய வழி, ஒரு புதிய வேலை, அல்லது ஒரு நல்ல உறவு, இல்லாவிட்டால் ஒரு புதிய சந்ததி, ஏதோ ஒன்று, எந்த ஒரு காரியம் உங்களுடைய மனதை வருத்தப்படுத்துகிறதோ, வேதனைப்படுத்துகிறதோ, அதை மறக்க செய்யும் விதமாக தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய கரங்களிலே கொடுக்கும் பொழுது உங்களுடைய வருத்தம் எல்லாம் மறந்து போகும். உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் தான் ஏசாயா 43வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நாம் நினைக்க சொன்னால் அதை நினைக்க முடியாத அளவிற்கு தேவன் புதிய வழிகளை, புதிய வாசல்களை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய திட்டங்களை, புதிய மேன்மைகளை, நீங்கள் விரும்புகிற புதிய நன்மைகளை கொடுத்து பழைய வருத்தங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் மறக்க செய்வார். அல்லேலூயா. இரண்டாவது, அதே யோசேப்புக்கு கர்த்தர் செய்த காரியம் 52வது வசனத்தை வாசிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது எல்லா வருத்தங்களையும் அவர் மறந்து போகிறார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், தேவன் என்னை பலுக பண்ணினார், தேவன் என்னை பெருக பண்ணினார். ஆமேன். உங்கள் சிறையிருப்பு திரும்புவதற்கு இரண்டாவது அடையாளம் என்ன தெரியுமா? தேவன் உங்களை பெருக பண்ணுவார், தேவன் உங்களை வர்த்திக்க பண்ணுவார், தேவன் உங்களை விருத்தியடைய பண்ணுவார். அது தேவன் நம்மீது வைத்திருக்கிற ஒரு மேன்மையான தரிசனம். நீங்கள் வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு அப்படி கொடுத்திருக்கிறார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்னொரு இடத்துல சொல்கிறார், நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதே இல்லை. ஹல்லேலூயா. நீ விருத்தி அடைந்து நீ தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொன்னார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு உன் தேவனாகிய கர்த்தர் தாம் சொன்னபடியே உன்னை பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை பெருக பண்ணி நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். ஆமேன். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அப்படி வாக்கு கொடுத்தார். ஈசாக்கை அப்படி கர்த்தர் பெருக பண்ணினார். யாக்கோபின் மந்தையை கர்த்தர் பெருக பண்ணினார். யோபுனுடைய ஆசீர்வாதத்தை அவர் திருப்பி கொடுக்கிற பொழுது அவனுடைய சம்பத்தை கர்த்தர் தேசத்திலே பெருக பண்ணினார். ஒரு யாபேஸ் தேவனுடைய சமூகத்திலே ஜெபித்த பொழுது தேவன் அந்த யாபேஸை கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா. உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பு திருப்பும் வேணும்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, அது என்ன அடையாளம் தெரியுமா? கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். எந்த காரியத்தில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தில் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் பெருகும், உங்கள் பொருளாதாரம் பெருகும். ஹல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் பெருகும், உங்கள் சமாதானம் பெருகும். ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாச குடும்பங்களின் எண்ணிக்கை பெருகும். ஆமேன். மந்தைகள் பெருகும், ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். என்னென்ன காரியத்தில் நம்ம ஒரு பெருக்கம் இல்லையே அப்படிங்கிற ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறனே, சத்துரு என்ன அப்படி குறுக வைத்திருக்கிறானே என்று நம்ம நினைக்கிறோமோ, கர்த்தர் சொல்லுறார், உன் கண் காண நான் சிறையிருப்பை திருப்பி உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு 17 வருஷம் ஒரு நார்மலான எல்லா பிள்ளைகளும் வாழ்கிற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். 17 வருஷம் எந்த ஒரு கவலையுமே இல்லாத வாழ்க்கை. உண்மையிலேயே அப்படி தான். ஒரு 17-18 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு கவலையுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான். அந்த 12th முடிக்கிற வரைக்கும் எதை பற்றியுமே இல்லை. ஒரு நல்ல ஒரு லைஃப். இப்போ கூட நம்ம யோசித்து பார்த்தோன்னா காலேஜ் லைஃபோட ஸ்கூல்
நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேர். ஏன்னா அதில் தான் கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் எதிர்காலத்தை குறித்து அது இதுன்னு பிரச்சனை வர மாதிரி என்னவோ தெரியல. இந்த யோசேப்புக்கும் பார்த்தீங்கன்னா 17 வருஷம் நல்லா போச்சு, ஆனால் 13 வருஷம் சிறையிருப்பு. ஹல்லேலூயா. ஆமாம், அப் அண்ட் டவுன், ஏறுறதும் இறங்குறதும், கொஞ்சம் வர்றதும் போகிறதும், வீணான பழிச்சொல்களும் பிரச்சனையும், அப்புறம் ஒன்றுமே முடியாத ஒரு சிறையிருப்புமா. ஒரு 13 வருஷம் கடந்து போனது. 30வது வருஷத்தில் கர்த்தர் அவர் சிறையிருப்பை திருப்பினார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசிச்சிங்கன்னா 30வது வயதுலேருந்து 110 வயது வரைக்கும் பெருகிக்கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஒரு 13 வருஷம்தான் சிறையிருப்பு. அதற்கு அப்புறம் பெருகிக்கொண்டே இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வாழ்க்கையிலே மகா பெரிய மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் உங்களையும் பெருக பண்ணுவார், உங்களையும் வர்த்திக்க பண்ணுவார். சிறையிருப்பின் நாட்களுக்கு தக்கதாய் அல்ல, அதைவிட பல மடங்கு அதிகமாய் தேவன் நம்மை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நம் கண் காண நம்முடைய சிறையிருப்பு திருப்பப்படும். நம்முடைய விசுவாசம் எப்படியோ ஆபிரகாமின் விசுவாச அளவின்படி அவருக்கு ஒரு பெருக்கம் உண்டாயிற்று. ஈசாக்குக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பிரயாசத்தின் அளவின்படி அவருக்கு பெருக்கம் உண்டாயிற்று. யாக்கோபுடைய தரிசனத்தின் அளவின்படி அவருக்கு பெருக்கம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆனால் தான் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய விசுவாசம் பெருக பெருக நாமும் பெருகுவோம், நம்முடைய பிரயாசம் பெருக பெருக நாமும் பெருகுவோம், நம்முடைய தரிசனம் பெருக பெருக நாமும் பெருகுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் மகா பெரியவர். அவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் நம்ம இசைந்து ஆமேன் என்று இணைந்து போனால் அவர் நம் மூலமாய் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் நடந்து போகிற சில பாதைகள் ஒரு சிறையிருப்புகள் போல தோன்றினாலும், எனக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்கிற ஒரு பயத்தோடும் பதட்டத்தோடும் நீங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கண் காண, அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண் காண தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, எந்த இடத்திலே நீங்கள் சிறையிருப்பில் இருந்தீங்களோ அதே இடத்திலே தேவன் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மேன்மையுமாக வைப்பார். ஹல்லேலூயா. அதற்கு அடையாளமாக ஒரு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே எல்லா வருத்தத்தையும் மறக்க செய்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல வருகிற நாட்களிலே சகல வருத்தத்தையும் நீங்கள் மறக்கும்படியாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை, ஒரு புதிய நன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, மீண்டும் உங்களை நாளுக்கு நாள் பெருக பண்ணி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்ய முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை கைவிடுவதுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஹல்லேலூயா. சிறையிருப்பின் நாட்கள் நமக்கு தெரியும், ஆனால் சிறையிருப்பு என்னைக்கு முடியுதுன்னு நமக்கு தெரியாது. எப்படி கர்த்தருடைய வேலை என்னைக்கு நமக்கு தெரியாதோ அதே போல் ஹல்லேலூயா கர்த்தர் நினச்சா இன்னைக்கே அதை முடித்து ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்மை கொண்டு போவார். ஹல்லேலூயா. யோசேப்பு அன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது கூட அவருக்கு தெரியாது இன்று ராத்திரி தன் சிறையிருப்பின் நாட்களுக்கு முடிவு என்று. ஹல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் எழும்பும்போது அந்த சிறைச்சாலைக்கு ஒரு முடிவு வந்தது. தேவன் அரண்மனையிலே கொண்டு வந்து நிறுத்தினார். படுக்கும்போது கூட அவருக்கு தெரியல காலையில் நான் எழும்பி வரும்பொழுது அடுத்த நாள் நான் அதிகாரியாய் நிற்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படிதான் ரொம்ப அருகாமையில் எல்லா சிறையிருப்பின் நாட்களும் முடிகிற காலத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஹல்லேலூயா. ஒரு யுத்தம் முடியுதுனாலே ஏதோ ஒரு நன்மை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். யுத்தம் முடியுதுனாலே நமக்கு இருக்கிற இடத்தை விட இன்னும் ஆசீர்வாதத்தின் எல்லை பெருக போகிறது. ஏன்னா யுத்தத்தில் நம்ம ஜெயம் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் யுத்த நாட்களுக்குள்ளே நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து ஜெயத்தை கொடுத்து நாம் விரும்பின காரியத்தில் ஒரு நன்மையை நாம் சுதந்திரிக்க போகிறோம். நம்முடைய ஆசீர்வாதத்தின் எல்லைகள் பெருக போகிறது. இனி அது ஒருபோதும் குறுகி போவதில்லை. கர்த்தர் பெருக நினைக்கிற பொழுது அதை எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய புலம்பல்களுக்கு, நம்முடைய துக்கங்களுக்கு, நம்முடைய கவலைகளுக்கு, நாம் கேள்வி கேட்ட நாட்களுக்கு தேவன் ஒரு முடிவை கொடுத்து இனி வருகிற நாட்களிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை,
ஒரு மகிழ்ச்சியை, ஒரு விடுதலையை, ஒரு உயர்வை, ஒரு மேன்மையை, ஒரு பெருக்கத்தை நம்முடைய கண் காண கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அப்படியே அதை நம்புகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் எப்படி நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு உம்முடைய சமூகத்திற்கு வந்த எங்களுக்கு நீ தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நான் யூதா குடும்பத்துக்கும் இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின இந்த நன்மையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா சிறையிருப்புகளுக்கும் எல்லா அடிமைத்தனத்திற்கும் என் ஆண்டவர் கொடுக்க போகிற ஒரு பெரிய முடிவுக்காக உமக்கு நன்றி. அது எங்களுக்கு நன்மையான முடிவாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக, எங்கள் புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாக, எங்கள் கண்ணீர்களுக்கெல்லாம் பதிலை கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஹல்லேலூயா, எங்கள் அழுகைக்கு பதிலாக எங்களுக்கு ஒரு நகைப்பின் நாட்களை நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் எங்களுக்கு மாற்ற நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் எங்களுக்காக வழக்காடுகிறவர். யாருடைய உள்ளத்தில் பேச வேண்டுமோ அவருடைய உள்ளங்களில் எங்களுக்காக கிரியை செய்கிறவர். ஒரு யோசேப்பின் சிறையிருப்பை திருப்ப ஒரு பார்வோனின் உள்ளத்தில் கிரியை செய்த கர்த்தர் எங்களுடைய சிறையிருப்பை திருப்புவதற்காக யாருடைய உள்ளத்தையும் அசைக்க உம்மாலே ஆகும் ஆண்டவரே. நீரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நீரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. வெகு சில நாட்களுக்குள்ளாகவே தேவன் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரமாய் எங்கள் அற்புதங்களை எங்கள் கண்கள் பார்க்கும். சீக்கிரமாய் எங்கள் அதிசயங்களை எங்கள் கண்கள் பார்க்கும். நாங்கள் ஜெபிக்கிற காரியத்திலே கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காக மனதார மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அவைகளை சுதந்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவைகளை சுதந்தரிக்கிறோம். இனி தாமதிப்பது இல்லை. என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை. என் வார்த்தைகளை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் இன்றைக்கு சொன்ன அந்த வார்த்தைகளின்படியே தேவன் செய்கிற அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் இல்லை இல்லை என்று நாங்கள் கண்ணீர் வடித்தோமோ அதே காரியங்களை எங்கள் கரங்களில் பெற்றுக்கொண்டவர்களாய் கண்ணீரோடு நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல போகிறோம். எந்த காரியம் இல்லை இல்லை என்று நாங்கள் புலம்பி 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 நாங்கள் தவித்தோமோ அதே காரியத்தில் கர்த்தர் எங்களுக்கு செய்கிற நன்மைகளின் நிமித்தமாக நாங்கள் அதிசயப்பட்டு பூரித்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை பாடி துதித்து உம்மை மகிமைப்படுத்த போகிறோம் ஆண்டவரே. எந்த காரியத்தை நினைத்து நினைத்து துக்கத்தோடு நாங்கள் நடந்து கொண்டிருந்தோமோ அந்த காரியத்திலே கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகளை நாங்கள் கண்டு ஆனந்த களிப்புடன் உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்முடைய சபையிலே உமக்கு சாட்சியாக நாங்கள் நிலை நிற்க போகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் கண் காண எங்கள் சிறையிருப்பு திரும்பும். ஆமென். வாய்களினால் கர்த்தரை நாம் அறிக்கை செய்வோமா? ஆண்டவரே, எங்கள் கண் காண எங்கள் சிறையிருப்பு திரும்பும். எங்கள் கண் காண எங்கள் சிறையிருப்பு திரும்பும். எங்கள் கண் காண எங்கள் சிறையிருப்பு திரும்பும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் வருத்தம் யாவற்றையும் நாங்கள் மறக்கும்படியாக ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த இடத்தில் நாங்கள் சிறுமைப்பட்டோமோ அதே இடத்தில் நாங்கள் பலுகி பெருகுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்கிறது அப்பா. நாங்கள் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். எந்தெந்த இடத்திலே உடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நன்மையை இவர்கள் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நெடுநாளாய் காத்திருந்து ஜெபிக்கிற காரியத்திலே அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. தடைகளை உடைக்கிற சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமம் மட்டும் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும் அப்பா. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளின் மீது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் அப்பா. இன்னும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜெப நாட்களை நாங்கள் உபயோகப்படுத்தி ஜெபித்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களின் நன்மைகளை விடுதலை பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் எங்கள் அன்பு இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.